குச்சகர் என்ற அந்தணருக்கு கௌச்சிகர் என்ற மகன் பிறந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி தவத்தில் ஈடுபட்ட போது மிருகங்கள் அவனது உடலில் தங்களை உடலை தேய்த்து தினவை தீர்த்து கொண்டதால் திருமால் அவனது முதுகை தடவி கொடுத்து மிருக கண்டூயன் என்ற பெயரை இட்டார். நடந்தவற்றை தன் தந்தையிடம் கௌச்சிகர் கூற, அவர் தவ வாழ்க்கை செய்தது போதும், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடு என்று கூறி தன் மகனுக்கு பெண் தேட ஆரம்பிக்கிறார். அப்போது உசத்திய முனிவரின் மகள் விருத்தை தன் மகனுக்கு பொருத்தமாக இருப்பாள் என்று அவர் இல்லம் சென்று பெண் கேட்டனர். ஆனால் அந்த பெண் யானை துரத்தியதால் பாலும் கிணற்றில் விழுந்து இறந்து போனாள். அந்த பெண்ணின் உயிரை மீட்டுத்தர பொய்கை கரையில் தவம் செய்தார். யமதர்மன் அவர் முன்னால் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்க, குச்சகர் விருத்தையின் உயிரை மீட்டுத்தர கேட்டதால் யமதர்மனும் அந்த பெண்ணை உயிர் பெறச் செய்தார். பிறகு கௌச்சிகருக்கும் விருத்தைக்கும் திருமணம் நடந்து அவர்களுக்கு மிருகண்டு என்ற மகன் பிறந்தான். மிருகண்டு மருத்துவதியை மணந்து கொண்டான். பின்னர் குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி தவம் இருக்க சிவன் தரிசனம் கொடுத்து, அறிவில்லாத ஊனமுடைய மகன் வேண்டுமா அல்லது அறிவுடைய அழகான 16 வயதே வாழக்கூடிய மகன் வேண்டுமா என்று கேட்க, மிருகண்டு அறிவுடைய அழகான மகனே வேண்டும் என்று கூறினார். கேட்டவாறே பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் மார்க்கண்டேயன் பிறந்தான். அவன் தனது 5 வயதிலேயே சிவநாமத்தை உச்சரித்த வண்ணம் இருந்தான். மார்க்கண்டேயனுக்கு 16 வயது நிரம்பிய போது பெற்றோர்கள் அவனை பார்த்து கவலைப்பட்டனர். பெற்றோரின் கவலையின் காரணத்தை கேட்டவுடன் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி மணிகர்ணிகை கட்டத்திற்கு சென்று சிவனை வழிபட்டு யமன் என்னை தீண்டுதல் கூடாது என்று வரம் கேட்டதால் தனது திருவடியை அவனது தலையில் வைத்து தீட்சை அளித்து மறைந்தார் சிவபெருமான். மைந்தா, சிவபெருமான் உனக்கு அளித்த வயது எல்லை இன்றோடு முடிகிறது. ஆகவே என்னுடன் வா என்று சொல்லி மார்க்கண்டேயரின் கழுத்தை பாசக்கயிற்றால் வீசினான் யமன். அடுத்த கணமே சிவபெருமான் எழுந்தருளி யமனை உதைத்ததால் அவன் இறந்தான். அவனது வாகனமும் இறந்து விழுந்தது. சிவன் மார்க்கண்டேயருக்கு என்றும் 16ஆக வாழ்க என்று ஆசி வழங்கி மறைந்தார். யமன் இறந்து போனதால் பூமி பாரம் தாங்காமல் பூமாதேவி பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அழைத்து கொண்டு சிவனிடம் முறையிட, அவர் யமனை உயிர்ப்பித்து இனிமேல் திருநீறு ருத்ராட்சம் அணிந்தவர்களையும் சிவனடியார்களையும் தீண்டக்கூடாது என்று அறிவுரை கூறினார். இவ்வாறு தவத்தின் வலிமையையும் மார்க்கண்டேயரின் சரித்திரத்தையும் காசியபர் சூரபத்மனிடம் கூறினார்.